பிரபல இசையமைப்பாளரான இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா. இவர் அரவிந்தன் என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமாக அனைவராலும் கவனிக்கப்பட்ட யுவன் சங்கர் ராஜா கடந்த 25 ஆண்டுகளில் 170க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தந்தையைப் போலவே யுவன் சங்கர் ராஜாவும் பல ஹிட் பாடல்களை கொடுத்து வெற்றிகரமான இசையமைப்பாளராக வலம் வருகிறார். தற்போது நடிகர் விஜய் நடித்து அடுத்த மாதம் வெளியாக உள்ள கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திற்கும் அவரே இசையமைத்து பாடல்கள் வெளியாகியுள்ளன. இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லேக் ஏரியாவில் அமைந்துள்ள வீட்டில் வசித்து வருகிறார். அந்த வீட்டுக்கான வாடகையை முறையாக செலுத்தாத விவகாரமே சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த வீடு துபாயில் இருக்கும் ஃபசிலத்துல் ஜமீலா என்பவருக்கு சொந்தமானதாகும். அவரது சார்பில் சகோதரர் முகமது ஜாவித் மற்றும் அஜ்மத் பேகம் ஆகியோரே யுவன் சங்கர் ராஜா மீது காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். மேலும் யுவன் சங்கர் ராஜா மீது திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையரிடமும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் வீட்டின் மாத வாடகை 1,25,000 ரூபாய் மற்றும் வைப்புத் தொகை 12 லட்சம் ரூபாய் என அக்ரிமெண்ட் போடப்பட்டு பயன்படுத்தி வந்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மாத வாடகை 1,50,000 ரூபாயாக அதிகரித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையிலான ரூபாய் 18 லட்சம் வாடகை பணத்தை செலுத்தாமல் வந்துள்ளார். இதனால் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டின் உரிமையாளரிடமிருந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மொத்த வாடகை தொகையான 18 லட்சம் ரூபாயில் 12 லட்சம் ரூபாய் மட்டுமே காசோலையாக வீட்டின் உரிமையாளரிடம் வழங்கினார். மீதமுள்ள 6 லட்சம் ரூபாயும் மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த மாதம் வரை வாடகை தொகையான 15 லட்சம் ரூபாய் என மொத்தம் 20 லட்சத்திற்கும் மேல் வரை வாடகை பணத்தை கொடுக்காமல் அந்த வீட்டை பயன்படுத்தி வந்துள்ளார். வாடகையை கேட்கும் போதெல்லாம் யுவன் சங்கர் ராஜா செல்போன் அழைப்பை எடுக்காமல் இருப்பதாகவும் தனது மேலாளர் மூலம் அலட்சியமான காரணத்தை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் யுவன் சங்கர் ராஜா எந்த தகவலும் சொல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு காலி செய்வதாக பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூறினர். நேற்றும் இன்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் வெளியே எடுத்து செல்லப்பட்டுள்ளது. வாடகை ஒப்பந்தத்தை மீறி யுவன் சங்கர் ராஜா செயல்பட்டுள்ளதாகவும் காவல்துறையில் அளித்துள்ள புகாரில் கூறப்பட்டிருக்கிறது. தங்கள் புகார் மீது விசாரித்து யுவன் சங்கர் ராஜாவிடம் வாடகை பாக்கி மற்றும் சேதத்துக்கான இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இளையராஜா சன் யுவன் சங்கர் ராஜா சார் ரொம்ப நாளாக இங்கே இருக்காங்க ரெண்டலுக்கு. லாஸ்ட் 1 இயராக ப்ராப்பராக ரெண்ட் கொடுக்கல. நியர்லி 20 lakhs கிட்ட பெண்டிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்டர்னலாக உள்ளே கொஞ்சம் ஃபர்னிச்சர் அதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பென்ஸும் எங்களுக்கு எதுவும் தரல. இந்த 20 lakhs பெண்டிங் வச்சுட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. காலி பண்ணுறதுக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. ப்ராப்பர் நோட்டீஸும் எங்களுக்கு கொடுக்கல. சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட எதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. வெக்கேட் பண்ணும்போது கண்டிப்பாக நோட்டீஸ் தரணும், லீகல் நோட்டீஸ். அந்த மாதிரி அந்த நோட்டீஸ் எதுவுமே தரல. ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. நமக்கு இங்கே விசாரித்து பார்த்தா அவர் 4 நாளாகவே அவர் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு அரௌண்ட் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உண்மையில் யுவன் சங்கர் ராஜா வீட்டு வாடகை தரவில்லையா, வீட்டு உரிமையாளரிடம் வேறு ஏதேனும் பிரச்சனையில் வாடகை கொடுக்காமல் இருக்கிறாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது வரை யுவன் சங்கர் ராஜா தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என கேட்டபோது காவல்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்துள்ளனர். நடிகர் விஜயின் திரைப்படமான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ஆடியோ வெளியீட்டு விழா நடப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது புகார் அளிக்கப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.